Today's video is sponsored by WebsLearn. If you want to sell your product, services and showcase your talent, then WebsLearn is the right choice. WebsLearn provides internet coaching and digital marketing support located in Hosur near Bengaluru. WebsLearn provides domain name, VPS hosting, portal theme, mobile app, essential plugins and free training. All are paid, copyrighted and full support and lifelong update provided. The entire service is Rs 25,000. You can avail COVID-19 offer and save Rs 10,000. You just need to pay for the quality service Rs 15,000. Avail COVID-19 offer, enjoy the service with WebsLearn and get more sales. Hello friends, welcome back to Sunshine Shiksha Learners Library. You are with me Kalaivani. Welcome to day 3. நம்ம spoken English classல daily expressions, basic sentence, simple sentence இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். By learning this simple sentence, by using the simple sentence, we can also be more fluent, confident English speaker. So நம்ம ப்ரீவியஸாக இந்த டாப்பிக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. greeting and goodbye, introducing oneself, asking informations or questions, likes and dislikes, expressions. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு சைலன்ஸ் பிரேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஐஸ் பிரேக்கிங் டைமாக இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி செஷனில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ப்ரெஸிங் அபவுட் யுவர் ஜாப். உங்களோட வேலையை பற்றி நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும், இல்லை அவங்கக்கிட்ட அதை கொஷின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொஷின் பண்ணலாம். ஓகே, வாட் டு யூ ஒர்க் இன், நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்க, வாட் டு யூ டூ ஃபார் லிவிங், நீங்கள் வாட் டு யூ ஒர்க் ஃபார் யுவர் ஏர்னிங், ஹவு டு யூ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எதில் இருப்பீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பாசிபிளான ஆன்சர்ஸ் எப்படி சொல்லலாம்? சிம்பிளாக ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் அன் ஆஃபீஸர், ஐ ஆம் அன் இன்ஜினியர், ஐ ஆம் அ நர்ஸ், ஐ ஒர்க் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட், ஐ ஒர்க் ஆஸ் அ லேப் டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் என்னவோ நீங்கள் அதை சொல்லலாம். I work as an apprentice, I study, I am a student, I am a teacher, I am at home அப்படியும் நீங்கள் சொல்லலாம். இப்படியெல்லாம் உங்களுடைய ஜாப் பற்றி நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணலாம். நீங்கள் அவங்கக்கிட்டேயும் இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். What do you do for your living? Where do you work? How do you spend most of your time? அப்படின்னு நீங்கள் அவங்கள கொஷின் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். I am a teacher, I am a teacher, I am a student, I am a student, I stay at home, I stay at home, I work as an engineer, I work as an engineer, I am in between jobs right now, I am in between jobs right now. நீங்கள் இன்னும் ஜாப் கரெக்டாக செலக்ட் பண்ணல, இல்லை 2 or 3 ஜாப்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி சொல்லலாம். ஐ ஆம் அ ரிட்டையர்ட் நர்ஸ், ஐ ஆம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஒர்க் பார்ட் டைம் ஆஸ் அ ட்ரெயினர். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கீங்க, நீங்கள் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் இன் பிட்வீன் ஜாப்ஸ் ரைட் நவ் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை தேடிட்டுருக்கீங்க. அந்த மீன் டைமில் நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டிசைனராக இருக்கீங்க, மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லலாம். நீங்கள் ஒரு வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்றதுக்கு அது இன்னொரு அர்த்தம். பட் நீங்கள் ஃப்ரீயாக இல்லை, யூஆர் டூயிங் சம்திங் அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், எக்ஸ்ப்ரெஸிங் ரொட்டீன். நம்மளோட ரொட்டீனாக நம்ம டெய்லி செய்கிற ஆக்டிவிட்டியை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வேக் அப், கோ டு ஸ்லீப், ப்ரஷ் யுவர் டீத், டேக் அ ஷவர், யூஸ் தி இன்டர்நெட், குக், clean, drive,
talk to your husband or wife, study, read, etc. இது நம்ம சராசரியாக டெய்லி செய்கிற ஆக்டிவிட்டி. இதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். I cook every day. On Monday and Tuesday, I take online classes. Every day, I exercise. I eat 3 times a week. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இந்த கேப்பில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ரொட்டீனை நீங்கள் ஒருத்தர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறப்போ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ரொட்டீனை அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம். I wake up at 7 a.m. I work out 4 days a week. I play cricket every Sunday. I go to work every day. I go to school 5 days a week. I brush my teeth every day. I drink a coffee every morning. On Tuesdays and Thursdays, I go to English class. I take a shower every night. I eat 3 times a day. I go to Chennai every summer. ஸோ இது பார்த்தீங்கன்னா சராசரியாக நீங்கள் செய்கிற டெய்லி ரொட்டீனாக இருக்கட்டும், வீக்லி ஃபியூ டேஸ் செய்கிறதா இருக்கட்டும், எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் செய்கிற ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற உங்களோட கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லை சம்மர் வெக்கேஷன்ஸாக இருக்கட்டும், இப்படி தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். சிம்பிளாக புரிகிற மாதிரி நீங்கள் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ரொம்ப ஹைஃபையாக தான் பேசணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த சிம்பிள் சென்டென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு பிரேக் அ சைலன்ஸ், டு பில்ட் அ ரேப்போ வித் அ நியூ பர்சன். ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்லேயோ நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க, அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினைக்கிறப்போ உங்களுடைய டெய்லி ரொட்டீனை நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட், how will we express our hobbies and free times? ஸோ நம்மளுடைய ஹாபீஸ் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா என்ன, நீங்கள் என்ன ஃப்ரீ டைமில் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இன் மை ஃப்ரீ டைம் ஐ ரீட் புக்ஸ். ஐ லைக் வாட்சிங் டிவி இன் மை ஃப்ரீ டைம். ஐ விசிட் ஜிம் எவ்ரி வீக். ஐ எம் லேர்னிங் டு ப்ளே கிட்டார். ஐ எம் நாட் ஒர்க்கிங். I like to cook at home. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் சிம்பிள் சென்டென்சஸோட. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான ரிலேட்டட் எக்ஸையும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். இன் மை ஃப்ரீ டைம் ஐ லைக் டு ஒர்க் அவுட் அட் தி ஜிம். ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை ஃப்ரீ டைம். ஐ எம் லேர்னிங் டு ப்ளே தி கிட்டார். When I'm not working, I like to run and play cricket. I like to read novels in my free time. I go to a cooking class every week. I am learning to knit. I am not very good at it yet. I am trying my best. But I am getting better. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் செய்கிறீங்க, யூ ஆர் ஸ்டில் புட்டிங் யோர் எஃபர்ட் அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் நான் திருப்பி படிக்கிறேன். ஐ எம் லேர்னிங் டு knit. ஐ எம் நாட் வெரி குட் அட் இட் yet, பட் ஐ எம் கெட்டிங் பெட்டர். நாங்கள் ஆம் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? So this is what I wanted to share with you for today. So kindly practice these sentences.